விவசாயிகளுக்கு வணக்கம். இந்த ஐயா சிவப்பு இனிப்பு கிழங்கு, அதாவது சர்க்கரை கிழங்குன்னு சொல்லுவாங்க. சர்க்கரைவள்ளி கிழங்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த கிழங்க. இது எப்படிலாம் ஒரு சாகுபடி பண்றாரு அப்படின்றத தெளிவா சொல்லுவாரு. ஐயா இத சொல்லுங்கய்யா. இந்த மாதிரி விதைக்கொடி நட்டு ஏற்கனவே உண்டு பண்ணிக்குவோம். அப்புறம் அதை ஒவ்வொரு 4 கணுவு 5 கணுவை விட்டு வெட்டி வெட்டி ஒரு எல்லாம் சின்ன சின்ன கத்தையாக கட்டி காட்டில் உழவ கரை முடித்து கரையில் கொண்டு போய் நல்லா பரப்பி விட்டு தண்ணி பாய்ச்சி நல்லா ஊறின முற்பாடு இந்த கொடியை ஒன்றுக்கு ஒன்று மோத வச்சு கரும்பு நடுறது மாதிரி 2 அடிக்கு ஒரு பாரு போட்டு இந்த கொடியை தளவு ஒரு தளவு ஒன்றுக்கு ஒன்று மோத வச்சு அப்படியே சென்டரில் அமுத்தி விட்டுருவோம். இங்கிட்டு மேலே தூக்கிட்டு இருக்கு. அந்த சென்டர் சேத்துல அமுத்தினோடனே அது வேர் பிடிச்சி தளைஞ்சு அதுதான் வேர் இறங்கிட்டே கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வர்றது. தளவு பிடிக்க ஒரு 15 நாள் ஆகும். பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் ஒரு தண்ணி விட்டு மறுபடியும் இந்த கிளையை புரண்டி விட்டு பொதுவாக நாங்கள் மற்றது ஒன்று கிழங்கு காட்டுக்கெல்லாம் அதை இதையும் போட்டோம்னா சொத்தை விழுந்துரும்னு ஒன்றும் போட மாட்டோம். இயற்கையாக தண்ணி பாய்ச்சறது கொடி ஊற்றி விடுவோம். புல்லு போட்டுருந்தா கையில் பிடுங்கி விடுவோம். கொத்து போட்டு வெட்ட விட மாட்டோம். ஒரு கிளை ஒரு தடவை வெட்டுவோம், பரண்டி விடுவோம், அவ்வளோது. அதுக்கு மேலே அப்புறம் 3.5 மாதம் ஆயிரம்னு கிழங்கு உழுவுறதுக்கு நல்லா. அப்போதான் கிழங்கு கொஞ்சம் ஊறி இருக்குது. 3 மாதத்துக்கு மேலே 3.5 மாதம் ஆனால் வெட்ட ஆரம்பிப்போம். இது நாங்கள் இப்போ வெட்டிக்கிட்டு இருக்கிற கிழங்கு ஆடி மாதம் நட்டது. ஆடி மாதம் அம்மாசை திரும்பிச்சு மறுநாள் ஒரு நாள் விட்டு நட்டோம். இவ்வளோ நாள் ஆச்சு இந்த கிழங்கு வர்றதுக்கு. அதே மாதிரி இதே இப்போ கார்த்திகை பட்டப்போ நட்டுருக்கிறப்பெல்லாம் 10 நாள் ஆகுது நட்டு. அது மாசி மாதம் சிவன்ராத்திரிக்கு வெட்டுற மாதிரி வரும். அது கொஞ்சம் மாசூல் அது எச்சாவே வரும். இப்போ நடுறது ஆடி மாதம் நடுறது கொஞ்சம் மாசூல் கம்மியாகத்தே வரும். ஆடி மாதம் நட்டால் இப்போ ஒரு 5 சென்ட்டுருக்கு நாங்கள் நட்டுருக்கிறது. ஒரு 100 கிலோவுக்கு மேலே ஒரு 110 அந்த ரேஞ்சில் வந்தது, இப்போ வந்தது. இதே கார்த்திகை மாதம் நடுறது மாசி மாதம் சிவன்ராத்திரிக்கு வெட்டையில் அது ஒரு 2 மடங்கு 3 மடங்கு எச்சா வரும் மாசூல். 5 சென்ட்டுக்கு 100 கிலோ வந்ததுன்னா அது ஒரு 300 கிலோ கூடுதலாக வரும் கார்த்திகை மாதம் நடுறது. சக்கரவள்ளி கிழங்குக்கு அதாவது 3 உழவு நல்லா பலன்னு ஓட்டி மண் நல்லா கொழுப்பாக இருக்கணும். உரம் இயற்கை உரம் கொடுக்கலாம். அதாவது சாணி எரு தொழு உரம் கொடுக்கலாம். நல்லா ரகமாக இருந்ததுன்னா நல்லா பிடிச்சி வச்சா கிழங்கு நல்லா உழுகும். ஆடி மாதம் 5 சென்ட் நட்டது விதைக்காக. இப்போ கார்த்திகை பட்டம் நடுறதுக்காக 5 சென்ட் நட்டுருந்தேன். அது இப்போ நறுக்கி இப்போ ஒரு ஏக்கருக்கு நட்டுருக்கிறேன். அதனுடைய கிழங்குதே இந்த கிழங்கு இப்போ வெட்டிருக்கிறது. ஆனால் அது விதைக்காக நட்டது. அது இவ்வளவு அதிக மாசூல் கிடைக்காது. எப்போ ஆடி மாதம் நடுறது, இப்போ கார்த்திகை மாதம் நடுறது நல்ல மாசூல். பருவம் இப்போத்தான் பருவம், அதுக்கு தருண பருவம், நல்ல மாசூல் கிடைக்கும். ஆனால் செங்கிழங்கு சிகப்பு கிழங்கு. இந்த கிழங்கெல்லாம் கட்டை வெட்டி கொத்து போட்டு வெட்டணும், காயம்படாமல் வெட்டி. பெரிய கிழங்கா இருக்கிறத வியாபாரத்துக்கு கொடுத்துடலாம். சின்ன கிழங்கா இருக்கிறதுக்கெல்லாம் தூள் பண்ணி நாங்கள் வச்சு காய வச்சு பிற்பாடு அதை யூஸ் பண்ணி வேச்சு சாப்பிட்லாம். காயம்படாமல் வெட்டணும்னா 3/4 அடி இந்த கொத்தை போட்டு தான் வெட்டணும். வெட்டினா தான் கொத்து கிழங்கு காயம்படாமல் இருக்கும். காயம்படாமல் இருந்தால் தான் வியாபாரத்துக்கு நமக்கு விற்க முடியும் மார்க்கெட் ரேட்டுக்கு. காயம் போட்டுட்டு அது வாங்க மாட்டாங்க. சின்ன கிழங்கா இருக்கிறத கழிச்சு எடுத்து துண்டு துண்டாக வெட்டி போட்டு காய வச்சு வத்தலாக்கி அதான் நாள் வாகனம் பிற்பாடு நம்ம வேவிச்சு சாப்பிடலாம். இப்போ இந்த பட்டை கிழங்கு கம்மியாக விழுவுறதுனால இப்போ கொஞ்சம் கிழங்கு கிடைக்காத காரணத்தினால இங்கேயே வாங்கிக்கிறாங்க. எல்லாம் வேணுங்கிறீங்க இங்கேயே வாங்கிக்கிறாங்க. கிலோ 30 ரூபாய்ன்னு கொடுக்குறோங்க காட்டுக்குள்ளேயே. அப்புறம் வெளியிலாம் வியாபாரி வாங்கி அவங்கெல்லாம் எச்சா விற்கிறாங்க. 50, 40, 50, 60 இப்படி சொல்கிறாங்க. பொதுவாக நாங்கள் இங்கே 30 ரூபாய்ன்னு கொடுக்குறோம், அதில் வாங்கிட்டு இருக்கிறாங்க. மற்றபடிக்கு இப்போ ஒன்றும் அவ்வளவுதான். நாளைக்கு பட்டத்து கிழங்கு வந்தால் இன்னும் கொஞ்சம் விலை குறையும். அப்போ நிறைய கிழங்கு குறையும். இப்போ இது விதைக்கொடி கிழங்குனால, கிழங்கு இல்லாத சீசன்னால கொஞ்சம் எச்சா போகுது ரேட்டு. நீங்களும் இந்த மாதிரி சக்கரை கிழங்கு போட்டு விவசாயம் பண்ணுங்க. நல்லா ஆர்வமாக நல்லா இருக்குது. சீசனுக்கு அதுக்கு நல்ல விலையே ஓரளவுக்கு கட்டுப்படி ஆகும், நல்லா இருக்குது. இயற்கை விவசாயத்தை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு நம்மாழ்வார் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.